ऊपर जाएंगे बुलाते हैं ऊपर सर इवங்க பையன் ஆர்மில இருக்காரு அவர் மணிப்பூர்ல இருக்காரு கம்ப்ளைன்ட் பண்ணிட்டாரு அப்பா வந்து நம்ம பொண்ணு அப்புறம் என்ன தெரியுமா அதெல்லாம் எடுத்துக்கூடாது பேக் எடுத்துன்னு வாடா கோவா போகிறதுக்கு எடுத்துன்னு வாங்க. வேலூர் மாவட்டத்தில் நம்ம வந்து கடந்த வருடமே வந்து செல் ட்ராக்கர்னு ஒரு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம செல்ஃபோன்களை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வருடத்தில் இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து CEIR போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் செல்ஃபோனை ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு போர்ட்டல் ஒன்று அப்ளிகேஷன் வந்து எங்களுக்கு இருக்குது. அது மூலயமாவும் இப்போ இந்த செல்ஃபோனை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ முதல்ல இந்த இதில் வந்து செல் ட்ராக்கர் மூலயமா 130 செல்ஃபோனும் CEIR போர்ட்டல் மூலமாக 120 செல்ஃபோனும் ஆக மொத்தம் வந்து 250 செல்ஃபோன்கள் வந்து இன்றைக்கி கண்டுபிடிச்சி பொதுமக்களுக்கு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம போன வருஷத்துலேருந்து இது வரைக்கும் 922 செல்ஃபோன்கள் வந்து கண்டுபிடிச்சி பொதுமக்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனுடைய மதிப்பு வந்து 1,74,00,000 ரூபாய் அதனுடைய மதிப்பு. இன்றைக்கி வந்து மொத்தம் 280 செல்ஃபோன்கள் வந்து கண்டுபிடிச்சி இன்றைக்கி வந்து பொதுமக்களுக்கு வழங்கியிருக்கோம். சார் அந்த CEIR போர்ட்டல் வந்து பப்ளிக்கே வந்து இது பண்ணுறாங்க இல்லை, இது இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக வந்து ஸ்டேஷனில் கொடுத்தீங்கன்னா அந்த CSRையும் அவங்க ஆதார் கொடுத்தாங்கன்னா அந்த ஆதாரையும் நாங்கள் அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க செல்ஃபோன் IM நம்பர் இதெல்லாம் போட்டோம்னா அவங்களுடைய செல்ஃபோனே வந்து லாக் ஆகிடும். இப்போ தெஃப்ட் செல்ஃபோன் வந்து அது லாக் ஆகிடும். சப்போஸ் இந்த செல்ஃபோன் வந்து வேறு கடைக்கு எடுத்துக்கிட்டே போனாலும் அவங்க வந்து வேறு சிம்மை உருவிட்டு சிம்மை போட்டாங்கன்னா அது எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். பட் அந்த செல்ஃபோனை வந்து யூஸ் பண்ணவே முடியாது. அதுதான் அந்த CEIR போர்ட்டலுடைய ஒரு முக்கியமான நோக்கம். ஸோ அதன் மூலயமா இப்போ கடந்த 2 மாதத்துலேயே வந்து 120 செல்ஃபோன்கள் கண்டுபிடிச்சி பொதுமக்களுக்கு இப்போ வந்து இன்றைக்கி வாங்கி போனாங்க. நம்பர் வந்து ஒர்க் ஆகாம மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. ஒர்க் ஆகாமல் 130 வந்து நேற்று ஒரு மொபைல் இது மிஸ் ஆயிடுச்சு சம்மந்தமாக மெசேஜ் போட்டிருந்தோம். அது எதுவுமே ரீப்ளை ஆகல. 2-3 நம்பர்லேருந்து அதே நம்பருக்கு நிறைய மெசேஜ் வரும்போது அப்படி இருக்கும். 130 இது கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னமும் டெய்லி வந்து அப்டேட் தான் இருக்குது. ஸோ கிடைக்கலன்னா கொஞ்சம் லேட்டாக பண்ண சொல்லுங்க. திருடினே தான் இருப்பாங்க. அது இப்போ வந்து நம்மள்ட்ட கணக்கு இருக்குல்ல. அப்படின்னா டெய்லி வந்து கள்ளச்சாராயத்தை பொறுத்த வரைக்கும் டெய்லி ரைடு நம்ம நடத்திட்டு இருக்கோம். டெய்லி வந்து மலைகளில் வந்து ADSP DSP தலைமையில் வந்து கள்ளச்சாராய ஒழிப்புக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கோம். டெய்லி வந்து ஊழல்கள் வந்து அழிக்கப்படுகிறது. கேசஸும் நிறைய போடுறோம். இருந்தாலும் இன்னும் இப்போ இதுக்கு அதுக்கப்புறம் இன்னும் வந்து ஸ்பீடாக நம்ம அதை ஒழிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம். CEIR ட்ராக் வந்து நம்ம மாவட்டத்தில் மட்டும் தான் பயன்படுத்தும் இல்லாமல் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல் இது தமிழ்நாடு ஃபுல்லாக பயன்படுத்தும். இப்போ ஸ்டேஷனில் இந்த செல்ஃபோன் வந்து கம்ப்ளைண்ட்லாம் நிறைய வாங்க மாட்டாங்க சார், இங்கே அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ கொடுக்கலாம் அங்கே ஸ்டேஷனில் அந்த மாதிரி எதாவது இருந்தால் நாலேஜ் கொண்டு வரும். பட் எதுவும் அந்த மாதிரி இல்லை. எல்லாமே ஸ்டேஷனில் வந்து CSRை கொடுத்தோடனே இந்த CSRையும் அவங்களுடைய ஆதாரம் மட்டும் கேட்பாங்க. கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து டீட்டெயில் செல்ஃபோன் டீட்டெயில் கொடுத்தா அதை வந்து நம்ம CEIR போர்ட்டலில் நம்ம இது பண்ணிடுவோம். அப்படி பண்ணி தானே இப்போ நம்ம இவ்வளோ பிடிச்சிருக்கோம். இது இல்லாமல் நம்ம எல்லாமே அப்ளிகேஷன் நிறையா வந்திருக்கு. அது எல்லாத்தையும் ட்ரேஸில் போட்டிருக்கோம். டெஃபினட்டாக நிறைய கண்டுபிடிச்சிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஆகிடும். சரி, வெளி டிராஃபிக்
வெள்ளூர் டிராஃபிக் என்ன எந்த இடத்துல டிராஃபிக் இருக்குது? பெங்களூர் இருக்காங்க சார். சரி, அது என்னன்னு பார்த்து எந்த இடங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம சரி பண்ணுறதுக்கு ஏற்பாடு. சரிங்க சார் இந்த கண்காணிப்பு கேமரா போட்டுருக்கு நிறைய இடத்துல ஒர்க் ஆகுது. என்ன ஏன் அது ஒர்க் ஆகாமல் இருக்குது? அது வந்து நாளாயிட்டதுனால சிலது பழுதடைந்திருக்கும், மழை வெயில் இந்த மாதிரி இது இருக்கும். இருந்தாலும் இப்போ அதுக்காக ஒரு தனி டீமை போட்டிருக்கோம். இந்த டெக்னிக்கல் இன்ஸ்பெக்டர் தலைமையில் ஒரு டீமை போட்டு அந்த டிஎஸ்பிஸ் சேர்ந்து இணைஞ்சு இப்போ இன்னும் ஒரு கூடிய சீக்கிரம் எல்லாமே நிவர்த்தி செய்யப்படும். ஸோ அந்த சைல்டு மிஸ்ஸிங் அப்புறமா வந்து சைல்டு மிஸ்ஸிங் வந்து இப்போ நம்மள்ட்ட ட்ரைனிங் டிஎஸ்பி இருக்கார். அவர் தலைமையில் வந்து நமக்கு ஒரு 146 சைல்டு அண்டு மிஸ்ஸிங், நம்ம சைல்டு மிஸ்ஸிங் தனியாக பிரிக்கல. கேர்ள் மிஸ்ஸிங், பாய் மிஸ்ஸிங் எல்லாத்தையுமே ஒரு 146 இருந்துச்சு. இப்போ லாஸ்ட்டு 2 வீக்ஸாக வந்து நம்ம ஒரு டிரைவ் கொடுத்து இது வரைக்கும் வந்து 53 பேர் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்காரு. நான் ஒரு பண்ணியிருக்காரு சைல்டு மிஸ்ஸிங். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேரை ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ப்ராசஸ் வந்து நல்லா ஸ்பீடாக போயிட்டு அதில் நல்லா பெஸ்ட்டு சக்ஸஸ். இப்போ நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 10 வயது ராதிகான்னு ஒரு பொண்ணு காட்பாடியில் வந்து ஒடிசா ஸ்டேட் பொண்ணு அது மிஸ் ஆச்சு. அது வந்து ஒரு 3 தனிப்படையை போட்டு நாங்கள் வந்து மிஸ் ஆனது சார் காட்பாடியிலேருந்து மிஸ் ஆச்சு. சரிங்க. அந்த இதை நம்ம இப்போ சிசிடிவி மூலமாகவும் ரயில்வே ஸ்டேஷன் மூலமாகவும் கண்டினியூஸாக அந்த ட்ரெயினை வந்து ட்ரேஸ் பண்ணி ஒரு இடத்துலையும் போய் டீம் போட்டு செக் பண்ணி சிசிடிவியை செக் பண்ணி வித்தின் 3 டேஸில் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட படிச்சாச்சு. எங்கே நம்ம பிடிச்சது வந்து ஒடிசா ஹோமில். அந்த ஒடிசா போலீஸ் வந்து பிடிச்சி அவங்க வந்து ஹோமில் வச்சுருக்காங்க. அதை ட்ரேஸ் பண்ணி நம்ம திரும்ப கடத்தல் இல்லை அவங்க அது நேட்டிவ் அந்த ஒடிசா அந்த பொண்ணு ஃபாதருக்கும் மதருக்கும் சின்ன இதனால அந்த பொண்ணு மதர்கிட்ட இருந்து அவங்க ஃபாதர்கிட்ட போகும்போது வழியில் மிஸ் ஆகிருக்கு. கொடுத்து அவங்க ஃபாதர்கிட்ட சேர்க்கறதுக்குள்ள ஏற்பாடு. சரி, டோட்டலாக எவ்வளோ மிஸ்ஸிங் சார் நம்ம இப்போ 146 நம்ம இருந்தது நமக்கு. இப்போ 56 நம்ம 53 வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் அது பண்ணிட்ட டெய்லி ப்ராசஸில் போயிட்டு இருக்குது. சரி, கஞ்சா எவ்வளோ சார் ஏன்னா ட்ரெயினில் வரதான் பிடிக்கிறாங்க. பட் அது என்கிட்ட இப்போ பர்டிகுலர் இல்லை. வேணால் நான் கொடுத்து டீட்டெயில் எடுக்க முடியுமா? நான் கொடுத்துட்றேன், மீடியம் முடிச்சோன்னே கொடுத்துட்றேன். கஞ்சா சார் கள்ளச்சார விவகாரத்தில் அல்லக்குறையாத அச்சய பாத்திரம் மாதிரி பேரணாம்பட்டில் ரெகுலராக அதை ஏன் கண்ட்ரோலுக்கே எடுத்துகிட்டு வர முடியல சார் நம்ம போலீஸார் மாவட்ட காவல்துறையால்? டெய்லி அங்கே வந்து ஊழல்களை அடிக்கிறாங்க. நம்ம தேடி அதை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்கோம். நடவடிக்கையும் கடுமையாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக பண்ணிடலாம். இன்னும் ஒரு 10 days 15 daysல நம்ம பண்ணிடலாம். செல்ஃபோனில் நிறைய கண்டுபிடிக்கிறீங்க, ஆனால் அந்த பத்திரிகையாளருக்கு காணாமல் போனால் கண்டுபிடிக்கிறீங்க. ஏன் எப்படி யாரு எங்க யாருக்கு சொல்லுப்பா. அதாவது எப்படின்னா உங்கள் செல்ஃபோன் வந்து இப்போ கொடுக்குறீங்கன்னா அது வந்து காணாமல் போய் அதை வந்து ஒருத்தவங்க யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணால் ஆமாம். அந்த அப்போ அவங்க திரும்ப வேறு சிம்மை போட்டால் தான் ட்ரேஸ் ஆகும். இப்போ யூஸே பண்ணாலும் நிறைய டெய்லி சப்போர்ட் பண்ணலாம். எல்லாரையும்